வணக்கம், வெல்கம் பேக் டு It Tamilan சேனல். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 minutes கிராஃப்ட்லேருந்து கொஞ்சம் டெஸ்டிங் வந்து இழுத்துட்டு வந்து அதை டெஸ்ட் பண்ணி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ஃபேவரட்னு கூட சொல்லலாம், நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபி ட்ரிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சால் அதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாச்சும் ஆஃபர் போட்டாங்க, டக்குன்னு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜி பஜார் வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே அப்டேட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஏதாச்சும் ஆஃபர் போட்டாங்கன்னா இல்லாட்டி ஃப்ரீயாக ஏதாச்சும் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லைஃப் ஹேக்ஸ்க்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். நெக்ஸ்ட் நம்ம டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரே க்ளூ கன் எடுத்துட்டு அதை வந்து எள்ளு மாதிரி போட்டுக்கிறாங்க. இது ஒரு எள்ளு கிடையாது, 2 எள்ளு கிடையாது, மொத்தம் 4 எள்ளு வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எள்ளுக்கு மேலே இன்னொரு எல்லை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதே போல் இன்னொரு எல்லுக்கு மேலே இன்னொரு எல்லை வச்சு ஒட்டிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த 2 எல்லையும் சேர்த்து சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த 2யுமே சேர்த்து ஒட்டிக்கிறாங்க. ஸோ இது பார்த்தோம்னா ஒரு மொபைல் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைல் ஸ்டாண்டில் வச்சா கீழே உள்ள வாய்ப்பு நிறையா இருக்குது. சரி நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரிக்கு வந்து பார்த்தோம்னா சின்னதாக ஒரு பேப்பரு, கோடு போட பென்சில் அதெல்லாம் எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு டைமென்ஷன் சின்னதாக மார்க் பண்ண போகிறோம். ஸோ அவங்களாம் எதுவும் காட்டில் டைமென்ஷன் மார்க் பண்ணி இது கொஞ்சம் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டருக்கு சின்னதாக ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எள்ளு மாதிரி வச்சுட்டு இந்த சைடு ஒரு 5 சென்டிமீட்டர் நான் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல இருந்து பார்த்தோம்னா மேலே 1 சென்டிமீட்டர் கோடு போட்டு யூ மாதிரி எப்படி திருப்பணும் அதே போல் வந்து நீங்களும் திருப்பிங்க. ஜஸ்ட் வந்து இந்த சைடு சின்னதாக ஒரு கோடு போட்டுட்டு மேலே இருக்க கோடையோட ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ண போகிறோம் அவங்க பண்ண மாதிரியே. ஸோ இது எல்லுக்கு ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இதே போல் உங்களுக்கு வந்து 4 பீசஸ் வந்து வேணும். ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ எப்படி கோடு போட்டிருக்கணும் ஸோ அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கங்க. இதே மாதிரி போடுங்க, ஏன்னா உங்களுக்கு இது எடுத்ததுக்கப்புறம் இந்த எல் ஷேப் வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி போட்டுக்கங்க. க்ளூ அப்ளை பண்ணி காஞ்சதுக்கப்புறம் இந்த எல்லை மட்டும் தனியாக அந்த பேப்பர்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுக்கும்போது டாப்பில் ஏதாவது பேப்பர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சீசரை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அதை கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த எல்லுக்கு சென்டரில் எப்படி நான் க்ளூ அப்ளை பண்ணுறோம் அதே போல் வச்சுட்டு இன்னொரு எல்லை வந்து மேலே அப்பில் தூக்கி வச்சுருங்க. ஸோ ரெண்டாவது செட்டுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி எல்லை வச்சு மேலே வந்து ஒட்டிக்குங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு 2 எல்லுக்கும் சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை நேராக வந்து ஒட்டிக்கிட்டால் மட்டும் போதும், உங்களுக்கு சூப்பரான ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிருக்கும். ஃபைனலாக நம்மளோட டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக குட்டியான ஒரு ஸ்டாண்ட் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா தான் இருக்குது. நான் கூட ஃபோன் மேலே வச்சா கீழே வந்துடும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ பரவாயில்ல, நல்லாவே கிரிப்பாக வந்து பிடிச்சிக்குது. ஸோ உங்களுக்கு இதில் கலர் ஏதாச்சும் பண்ணணும்னா மேலே கூட நீங்கள் கலர் பண்ணி கொஞ்சம் அழகாக வந்து வச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெஸ்டிங் நான் பார்த்தோம்னா இந்த சின்ன பிள்ளைங்க ஈவினிங் டைம்லலாம் ஸ்கூலில் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏதாச்சும் இந்த டப்பாவில் போட்டு கொடுப்பாங்கல்ல. ஸோ அது போல தான் இங்கே வந்து 2 டப்பா எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த கார்ன் இருக்கும்ல, ஸோ அதை போட்டுட்டு மில்கை ஊற்றி ஸ்பூனை போடுறாங்க. கடைசியில் பார்த்தா ஸ்பூன் ஒன்று தான் இருக்குது. இன்னொரு ஸ்பூனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை பேக் சைடில் திருப்பி வச்சுட்டு ஜஸ்ட் வந்து நம்ம க்ளூ கன் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு வந்து ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்பூனு ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்த உடனே இருங்க கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா இந்த ஸ்பூனு வேறு மாதிரி இருக்குது, இப்போ பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. இந்த ஸ்பூனு கொஞ்சம் வந்து வெயிட் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க போல். சரி நம்ம இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் குழி இருக்க மாதிரி ஒரு ஸ்பூனை வந்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ டாப்லேருந்து க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். பாட்டம்லேருந்து அப்ளை பண்ணால் அந்த க்ளூ வந்து இலகி ஊற்றுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால டாப்லேருந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடும் கொஞ்சம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கங்க. சுற்றி அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பாட்டம்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கையில் வச்சுக்கிட்டே தான் காய வைக்கிற மாதிரி இருக்குது. கீழே வச்சோம்னா க்ளூ வந்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கையில் வச்சு காய வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் அப்புறம் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டாப்ல எல்லாம் கரெக்டாக தான் வந்துச்சு. ஸ்பூனில் நம்ம கையில் எடுத்து சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தொங்குன மாதிரி இருக்குது. ஸோ இதில் எடுத்து சாப்பிட்டா எப்படி வந்து கீழே தான் விழுகும். ஸோ இதை வந்து ஸ்ட்ரைட் ஆகிறதுக்கு சின்னதாக ஒரு ஐடியா பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விளக்கமாத்து குச்சி எடுத்துட்டு பேக் சைடு வந்து ஃபுல்லாக வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து நம்ம ஆல்ரெடி எப்படி பண்ணமோ ஸோ அதே போல் வந்து க்ளூவை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்பூனுக்கு ஒரு விளக்கமாத்து குச்சியில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு. ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பிடிச்சி சாப்பிட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பிடிச்சதெல்லாம் எடுக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டாவதாக நம்ம ஸ்டிக் வச்சு பண்ணது ரொம்பவே சூப்பராக கிரிப்பாக நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு நம்ம எப்படியும் சாப்பிடலாம் போகிறதில்ல, சும்மா டெஸ்ட்டு அதான் சும்மா பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி பேஸ் பண்ண ட்ரிக் தான். இவரை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய ரீல்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாக போட்டிருக்காரு. இதுலேருந்து ஒரு ட்ரிக் எடுத்துகிட்டு வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷூக்கு கீழே வந்து அந்த பின் இருக்கும்ல, பேப்பர் பின்னு, ஸோ அதை வந்து குத்தி வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பலூனில் தண்ணி நிப்பிட்டு உள்ள கலர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கலர்லாம் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த 2 பலூனை வந்து ஒன்றா சேர்த்து வச்சுட்டு
காலை மட்டும் தூக்கி மேலே வச்சோம்னா அந்த பலூன் உடஞ்சிரும்ல. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஃபோட்டோ அவுட்புட் வேறு லெவலில் இருக்குது இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்த ஃபோட்டோ அவுட்புட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பலூன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து கலர் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி பவுடர் தான் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் வீட்டில் பெயிண்ட் இருந்துச்சு, சரி கொஞ்சம் எடுத்து உள்ளே ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து உள்ளே அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தண்ணி பிடிச்சிட்டு சரி முடிச்சு போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் முடிச்சு போடும்போது ஒரு பலூன் வந்து உடஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 2 பலூன் எடுத்தேன், அதான் கொஞ்சம் கரெக்டாக வந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக முடிச்சு போட்டாச்சு. சரி இதை அப்படியே விட்டுட்டு ஷூவை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை ரெடி பண்ண ஆரம்பித்தோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குண்டூசி இருக்குங்களா, ஸோ அதை வச்சுட்டு க்ளூ கன் அப்ளை பண்ணிட்டு 4 சைடுமே வந்து ஒட்டியாச்சு. ஃபுல்லாக ஷூவும் முடிஞ்சிருச்சு, பலூனும் ரெடியாக இருக்குது. நான் ரெடியாக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடியாகி கிளம்பி மாடிக்கலாம் வந்துட்டேன். ஸோ வந்ததுக்கு அப்புறமேட்டு இது எப்படி எடுக்கிறதுன்னு சத்தியமாக ஐடியாவே கிடையாது. எந்த மாதிரி உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவே இல்லை எனக்கு. சரி ஷூவை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து ஷூவை போட ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சரி இந்த பலூனை வச்சு உடைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் பொசிஷன்லாம் பார்த்து நின்ன உடனே கரெக்டாக வந்து சுற்றி மேகமூட்டம்லாம் கொஞ்சம் வந்து டிம்மாக ஆரம்பிச்சிருச்சு. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு அதையும் என்ன தான் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. அந்த பலூனை நொண்டி இங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் நொண்டி அங்கே போய் வச்சுட்டேன். ஸோ டாப்பில் ஏறி நிற்கணும். சரி போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாப்லேயே ஏறி நின்னாச்சு. சரி இதுக்கப்புறமேட்டு உடைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கரெக்டாக வந்து கொஞ்சம் ஆர்வப்பட்டு காலை மேலே வந்து கீழே தூக்கி அழுத்தின மாதிரி உடச்சிட்டேன். ஸோ ஒரு பலூன் வந்து சூப்பராக உடஞ்சிச்சு, இன்னொரு பலூன் கொஞ்சம் லைட்டாக திரும்பி போனனால சரி அதையும் லைட்டாக உடச்சி விட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு உடச்சும் விட்டுட்டேன். அந்த அட்டம்ப்டே ஃபுல்லாக வந்து வீணாக போயிடுச்சு, ஏன்னா ஷூவில் ஒட்டி வச்சிருந்த அந்த பின்னெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் அட்டம்னாச்சும் நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் மறுபடியும். ஸோ அதே போல் வந்து பலூன் எடுத்துகிட்டு கலர்லாம் அப்ளை பண்ணி தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு மறுபடியும் மாடிக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. சரி இந்த டைம் மேலே வேணாம் கீழே வச்சு நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு கரெக்டாக எடுத்து வச்சு 2 பலூனையும் ஒன்றா வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இங்கே வைக்கட்டா காலன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபைனலாக வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படின்னாங்க ஒரு சவுண்டு. சரி அழுத்தி விட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சு அழுத்தினது தான். ஆக்சுவலாக அவுட்புட் வந்து பார்த்தோம்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் வந்து இதை ஸ்லோ மோஷனில் எடுத்தாலும் சரி இல்லை ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணி எடுத்து பார்த்தாலும் சரி வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் அவுட்புட் வந்து எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு, கரெக்டாக தான் நம்ம மிதிச்சோமா அப்படி இப்படின்ட்டு. சரி அதுக்கப்புறமேட்டு அவுட்புட் பார்த்து எடுத்தோடனே செமையாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிக் பண்ணும்போது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காலெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு ஒரு பலூன் உடஞ்சி ஒரு பலூன் வந்து தள்ளிட்டு வந்துச்சு. ஸோ 2வது ட்ரையில் தான் ஓரளவுக்கு பரவாயில்ல, அவுட்புட் நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு அவுட்புட் நல்லா வந்துருச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதில் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக், இதை பார்த்த உடனே நம்மளும் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டுலாம் ரொம்பவுமே ஆர்வத்தில் இருந்தேன். ஸோ என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு அக்கா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க ஆளோட ஃபோட்டோன்னு அப்படின்னு நினைக்கிறேன். சரி இதை எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு சுற்றி வர பார்க்குறாங்க. அவங்க ஆள் ஃபோட்டோ மாதிரி மற்றவங்க நிறையா ஃபோட்டோ வச்சுருக்கு. அவரு பாக்ஸரு சும்மா பார்த்துட்டு போறாரா? இந்த அக்கா சுற்றி ஃபோட்டோவை ஒட்டி வச்சிருந்தாங்க. ஸோ நானே கொஞ்சம் சந்தேகப்பட்டேன், இத்தனை பாய் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா எல்லாமே ஒரே ஃபோட்டோ தான், போஸ்டர்ஸ் தான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இந்த ஃபோட்டோவை எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் எங்கேயுமே செட் ஆகலை இடம். கடைசியில் நம்ம ஏன் ஃபோன் பின்னாடியே வைக்கக்கூடாது இந்த ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ஃபோன் கேஸை எடுத்துட்டு, இது இல்லை அவங்களோட ஃபோன் கேஸை எடுத்துட்டு பேக் சைடில் அந்த ஃபோட்டோவை பின்னாடி திருப்பி வச்சுட்டு அயன் பாக்ஸை வச்சு நல்லா வந்து தேய்ச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு வாளியில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு அதுக்குள்ளே அந்த கேஸை வந்து போட்டுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே ரப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது போல் அந்த ஃபோட்டோ வந்து பேக் சைடில் ஒட்டிக்கும் அப்படின்றாங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சரி நம்மளும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு வாங்க நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க எடுத்துருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷீட்டில் எடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் ஒரு ஃபோட்டோ ஷீட்டை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமேட்டு சின்னதாக ஒரு எடிட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஃபோன் கவருக்கும் உங்கள் ஃபோட்டோவும் எந்த சைஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு எடிட்டிங் மாதிரி பண்ணிக்கோங்க. A4 ஷீட்டில் பாதி தான் வரும். ஸோ நம்ம கவருக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை வந்து பிரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ ஃபோட்டோவை நம்ம ஃபுல்லாக வந்து அவுட்புட் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரிண்டர் கொஞ்சம் நேரம் என்னை வச்சு செஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ கொஞ்சம் வந்து அப்படியே மெர்ஜான மாதிரி ஃபோட்டோ வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டாப்பில் இருக்க ஃபோட்டோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமேட்டு நம்மளோட கவரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மறுபடியும். நெக்ஸ்ட் அவங்க பண்ணி இந்த மாதிரி கவருக்கு பேக் சைடில் வந்து நம்ம ஃபோட்டோ வச்சுட்டு அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் கிட்ட தேய்ச்சிக்கிட்டே இருந்திருப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஃபோட்டோ வந்து தனியாக எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. சரியாக வந்து ஓட்டல. சரி ஒரு வேளை வந்து சரியாக ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 சைடுமே நம்ம வந்து செலோ டைப் போட்டாச்சு. இதுக்கு
இதுக்கப்புறமேட்டு அந்த அயன் பாக்ஸை வச்சு தேய்ச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஒட்டின மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. சரி தண்ணிக்குள்ளே எடுத்து வச்சு இதை உரிச்சு பார்ப்போம், நம்மளுக்கு ஃபோன் கேஸ் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு டப்பாவில் தண்ணி எடுத்து வச்சுட்டு உள்ளே ஃபுல்லாக டிப் பண்ணிட்டு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஃபைனலாக இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஒர்க் ஆகலை. அந்த பேப்பரை வந்து பின்னாடி தேய்ச்ச உடனே ஃபுல்லாக வந்து ஃபோட்டோவும் கசஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கவரு வீணாகவும் போயிடுச்சு, கொஞ்சம் இலகுன மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்கள் கவரு வீணாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே இந்த ட்ரிக்கை வந்து ஆட் பண்ணேன். ஸோ இந்த ட்ரிக் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகாது. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அந்த ஜி பஜாருக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.